வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா கோவிசமியல். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி தமிழ் புத்தாண்டிற்காக என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல், தேங்காய் பலாச்சுலை பாயாசம், மாங்காய் பச்சடி, பாசிப்பருப்பு பராத்தா, அது மட்டும் இல்லாமல் உளுந்து போண்டாவும் செய்ய போகிறோம். இது என்னென்னா நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா தேங்காய் அரிசி பாயாசம், இது கூட நம்ம பலாச்சுலை ஆட் பண்ணி செய்ய போகிறோம். அதே மாதிரி பாசிப்பருப்பு பராத்தா, அதுவும் நம்ம புத்தாண்டு தினத்துக்காக தான் நம்ம பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாங்காய் பச்சடி, இன்னொன்று உளுந்து வடை, உளுந்து போண்டா. ரொம்ப அதாவதுன்னா சிம்பிளாக என்ன இருக்கோ, உளுந்து நம்ம 100 கிராம்ஸ் ஒரு ½ அன் ஹவர் சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாமே நான் ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா பொங்கலுக்கு நம்ம பாசிப்பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அளவுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறோம். இது கூட ஒரு அரை டம்ளர், அதாவது 1/2 நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது தீய வேண்டாம், நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இது கூட நம்ம வெல்லம் நான் எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இதை கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். கரைச்சிட்டாவே போதும். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் ஒரு கொதி விட்டு, அதாவது வெல்லம் கரைஞ்சதுனாலே போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பச்சரிசி 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சிக்கலாம். கழிஞ்சிட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு நம்ம 4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி பாசிப்பருப்புக்கும் அதே மாதிரி தான். 1/2 கப்னா 2 கப், மொத்தமாக நம்ம இந்த டம்ளரில் 6 கப் அளவுக்கு தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு நான் கழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம அரிசியை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாசிப்பருப்பை வறுத்ததை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு டைம் கழிஞ்சிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 1 2 4 5 6. இதை நம்ம வேக வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் வேக வச்சுட்டோம். 3 விசில் விட்டு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்குறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது உங்களுக்கு பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா இறுகிக்கும். இதுக்கு நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொங்கலுக்கு ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் ஒரு 25 ml நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். நெய் நல்லா உருகட்டும். உருகினதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இதுக்கு ஒரு 10 முந்திரி எடுத்துக்கோங்க. நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 150 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு என்ன 300 கிராம்ஸ் வெல்லம் எடுத்துருக்குறோம். நம்ம அதாவது அப்படியே டபுள் மடங்கு போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அதாவது வெல்லம் குறைச்சலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி நல்லா தாளிச்சிட்டோம். பொன்னிறம் ஆகிடுச்சு. இது கூட திராட்சையும் ஆட் பண்ணிவிட்டு பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கோங்க. சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பொங்கல் ரெடி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பலாச்சுலை பாயாசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நம்ம இந்த பலாச்சுலை பாயாசத்துக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கலாம். 2 பலாச்சுலை எடுத்துக்கலாம். இது கூட அரிசி ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்து இது 1 ஹவர் சோக் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இதை என்னென்னா பொடியாக நம்ம நறுக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பொடியாக தான் நறுக்கி ஆட் பண்ண போகிறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதையை கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம இது கூட ஒரு தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது கம்மியாக இருக்குது, ஆனால் நிறையா குவான்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். தேங்காய் பலாச்சுலை பாயாசத்துக்கு நம்ம அரிசியும் தேங்காயும் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் அரிசி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிட்டு இருக்குது. இது கூட இப்போ நம்ம ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம பலாச்சுலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வெல்லம் அல்லது
நம்ம ஒயிட் சுகர் ரெண்டில் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து என்னென்னா பலாச்சொலை தேங்காய் ரெண்டும் சேர்றப்பன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா நம்ம ஹாட்டாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம். அதாவது முந்திரி திராட்சையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 5 முந்திரி, கொஞ்சமாக திராட்சை. இதுக்கு வந்து என்னென்னா திராட்சை அதிகமாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். திராட்சை முந்திரி தாளிச்சிட்டோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் பலாச்சொலை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பலாச்சொலை பாயாசம் ரெடி. நம்ம நெக்ஸ்ட் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பராத்தா. இதுக்கு என்னென்னா பாசிப்பருப்பு நான் வந்து ஒரு 1 hour சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா க்ரீன் தாலாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால நான் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டேன். அதாவது பாதி இருக்கிறத எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு, கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 200 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம ஒரு கரிஞ்சீரகம் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பருப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இது கூட ஆனியன் தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணி நம்ம ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவைன்னா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டோம். இது ஒரு 5 to 10 minutes வந்து அப்படியே வச்சுருங்க. நம்ம அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கலாம். 10 minutes ஆகிடுச்சு. இது என்னென்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. அதாவது இதை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்ம தவாவில் சுட்டெடுத்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம வரமாவு வச்சுக்கலாம். இதை அப்படியே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கிராக் வர்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம அதனால தான் வந்து என்னென்னா நியூ இயர்க்கு வந்து அதாவது என்னென்னா தமிழ் வருட பிறப்புக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் சின்னதாக என்ன ஷேப் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு பராத்தா ரெடி. இப்போ நம்ம செய்ய போகிறது மாங்காய் பச்சடி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். இதுக்கு என்னென்னா கரிஞ்சீரகம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கரிஞ்சீரகம், இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் என்னென்னா ஒரு சில ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது கூட நம்ம பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணி செய்ய போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஜாங்கிரி பவுடர் அதாவது வெள்ளை பவுடர் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்னா ஒரு மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா கொஞ்சம் பழுத்தது எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்போ தான் வந்து பச்சடி வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 2 மாங்காய் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம தோலோடையே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன். ஒரு சிலர் என்னென்னா வெங்காயம் போட்டு தாளிச்சும் செய்வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா இது ஒரு 2-3 நாள் வைக்கிறதுனால நான் வெங்காயம் போடல. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கரிஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். கரிஞ்சீரகம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது என்ன ஸ்மெல் நல்லாயிருக்கும். கரிஞ்சீரகம் இல்லைன்னா சீரகம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா வேகாது.
இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சித்திரை மாதம் வந்தாலே வந்து என்னென்னா மாங்காய் வந்து நிறைய கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம சீசனல் டைமில் வந்து மாங்காய் பச்சடி, மாங்காய் தொக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அது மாங்காயிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது சீசனல் ஃப்ரூட் இது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம், மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுக்கலாம், அதே மாதிரி மாங்காய் வத்தல், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். புது வருஷம் பிறக்க போகிற டைமுக்கு இந்த மாதிரி மாங்காய் பச்சடி, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ வந்து என்னென்னா மாங்காய் பச்சடி செஞ்சுட்ருக்குறோம். இதுக்கு என்ன வெள்ளை பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து என்னென்னா சுகரும் ஆட் பண்ணி செய்வாங்க. நம்ம இன்றைக்கி வெள்ளை பவுடர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா மாங்காய் வெந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது எப்படி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதாவது மாங்காய் எவ்வளோ புளிப்பு இருக்கோ அதே அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்திருக்கிறோம். இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 மாங்காய்க்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்குறோம். இன்னும் ஒரு மாங்காய் சேர்த்துனா கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த புளிப்பு வந்து ரொம்ப கூட்டாது. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ செய்ய போகிறது உளுந்து போண்டா. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். உளுந்து வந்து நம்ம ஒரு 2 hours சோக் பண்ணி வச்சுக்கலாம். இது கூட நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி இது 2 தான் ஆட் பண்ண போகிறோம். வேணால் ஒரு 10 பெப்பர் எடுத்துகிட்டு நல்லா வந்து கொட்டிட்டு, அதாவது என்ன கொஞ்சம் க்ராஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ட்ராப்பாக தான் நம்ம உளுந்து போண்டா செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து ஊற வச்சுருக்கிறத பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு வடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே 100 கிராம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உப்பு வந்து உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க, இல்லைனா கொஞ்சம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கையில் வந்து நல்லா அப்படியே வந்து இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இது வந்து ஒரு 2 to 3 minutes வந்து பண்ணிங்கன்னா நல்லா வந்து உளுந்து போண்டா வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எண்ணெயை வச்சுக்கலாம். நம்ம ஆயில் வந்து ஊற்றிட்டோம். இப்போ டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கையை வந்து லைட்டாக நினச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக, அதாவது ட்ராப்பாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வடை மாதிரி வேணும்னா நீங்கள் வடையாகவும் தட்டி போட்டுக்கலாம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு தினத்தன்றைக்கு நம்ம என்னென்ன வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாங்காய் பச்சடி, உளுந்து போண்டா, தேங்காய் பலாச்சொலை பாயாசம், சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பராத்தா. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னென்ன வச்சு சாமி கும்பிடுவோம். அதாவது காலையில் வந்து எழுந்தோன்னையும் நம்ம வந்து இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது கண்ணாடி, சாமி, இது கூட வந்து நம்ம என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வச்சுக்கலாம். காயின்ஸ் வச்சுக்கலாம். அது இல்லாமல் பணம் வச்சுக்கலாம். மா, பலா, வாழை இந்த 3 வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சள், குங்குமம் வச்சுக்கலாம். காயின்ஸ் வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா, இந்த நோட்டு வந்து என்னென்னா என்னோடய அப்பா வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கொடுத்தாங்க. அதை வந்து நான் இன்னுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அப்படியே நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நோட்டு வந்து இன்றைக்கி அவர் உயிரோடு இல்லை, பட் அவருடைய ஞாபகமாக இன்றைக்கும் நான் வந்து வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ஞாபகங்கள் இருக்கிற பொருளையும் நம்ம வச்சு சாமி கும்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே நம்ம வந்து படையலுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்குறோம். இப்போ வந்து எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் பச்சடி, தேங்காய் பலாச்சொலை, இது வந்து பாயாசம் மாதிரி தான். இது வந்து எப்போவுமே திக்காகிடும் நம்ம, அதனால் அதையே அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். கூட சர்க்கரை பொங்கல். நம்ம 3 இனிப்பு வெரைட்டி பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் 2 வந்து நம்ம காரம் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா உளுந்து போண்டா, பாசிப்பருப்பு பராத்தா. வசந்தத்தை வரவேற்கும் தமிழ் வருட பிறப்பு. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழக மக்களின் பண்டிகைகளில் முக்கியமானது தமிழ் வருட பிறப்பு. இந்துக்களின் முக்கிய பண்டிகையும் கூட.
தமிழ் வருட பிறப்பானது சித்திரை விஷு என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் முக்கியமான ஒரு நிகழ்வு. விஷு என்பதற்கு இரவும் பகலும் சமமானது என்று பொருள். இந்த தினத்தில் இறைவனை மனம், மெய் ஆகியவற்றால் வணங்கி துதித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வரும் துன்பங்கள், வினைகள் அனைத்தும் அகன்று போகும் என்பது நம்பிக்கை. நாம் முன்னெடுக்கும் எந்த நல்ல காரியமும் தங்கு தடையின்றி நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும். இது தவிர லக்ஷ்மி கடாட்சமும் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள். தமிழ் புத்தாண்டிற்காக நான் 5 ஐட்டம் செஞ்சுருந்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செயின். விளக்கம்: தகுந்த கருவிகளோடு தகுதியான காலத்தை அறிந்து செயலை மேற்கொண்டால் அரிய செயல்கள் என்பவையும் உளவோ